Heartily welcome to Saraswati Physics YouTube channel. இப்போ நம்ம 12th standard physics textbookல first unit Electrostatics அதில் உள்ள short answer questions பார்க்க போகிறோம். அதில் வந்து 5th questions பாருங்கள். Define electric field அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 11. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த கான்செப்டை வந்து முதல் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து மைக்கேல் ஃபாரடே. அவர் தான் வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல்டுங்க ஒரு கான்செப்டை வந்து சொல்கிறார். ஃபீல்டுனா என்ன அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் ஒரு ஃபீல்டு இருக்கும், அதை வந்து நம்ம உணர முடியும். ஒரு காந்தத்தை பக்கத்தில் வச்சோம்னா அது ஒரு இரும்பு கொண்டு போனோம்னா நம்ம வந்து உணர்றோம்ல, ஒரு காந்தம் இருக்குது நம்ம உணருது பார்த்தீங்களா, அந்த இரும்பு பொருள் வந்து உணருது. அதே மாதிரி ஒரு சார்ஜ் பக்கத்தில் இல்லை ஒரு கரண்ட்டே வந்து பக்கத்தில் நம்ம கையை கொண்டு போகிறோம் வச்சுக்கோங்களேன், கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி சொல்கிறோம். ஒவ்வொரு சார்ஜும் ஒரு இடத்துல யூனிவர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணும், சரௌண்டிங்கில் க்ரியேட் பண்ணும் சொல்கிறாங்க. அந்த சார்ஜுக்கிட்ட இன்னொரு சார்ஜை கொண்டு போனோம்னா அதை வந்து என்ன சொல்லலாம், இன்ட்ராக்ட் ஆகும் அண்ட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஒன்று அது வந்து அட்ராக்ட் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், ரிப்பெல் பண்ணும். ஒரு சார்ஜ் இருந்தாலே அது அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்தில் என்ன இருக்குமா, ஒரு ஃபீல்டு இருக்குமா, அது பக்கத்தில் இன்னொரு சார்ஜை கொண்டு போகிறோம்னா ஒன்று அட்ராக்ட் பண்ணும், இல்லைனா ரிப்பெல் பண்ணும். அப்போ அதான் வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த ஒரு சார்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டு வந்து என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா வருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு E = 1/4/ε0 Q/r² into r cap. r capனா யூனிட் வெக்டர், எப்சிலான் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், க்யூனா அந்த சார்ஜுடைய எந்த சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கோ அந்த சார்ஜு, ஆர்னா அந்த சார்ஜுக்கு இன்னொரு சார்ஜு பக்கத்தில் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அது ரெண்டு உள்ள டிஸ்டன்ஸ் தான் இது r². அந்த ஆரோடைய ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆர்ஸ் யூனிட் வெக்டர்னு நமக்கு தெரியும். The electric field is a vector quantity and its unit is Newton per coulomb. ஆறாவது கொஸ்டின், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சார்ஜுக்கு சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து விஷுவலாக பார்க்குற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கோடுவோட நம்ம வந்து வரைகிறோம். நம்மளே வரைகிற கோடுகள் தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் க்யூங்கிற சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி எப்படி இருக்குமா, பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளி நோக்கி போகிற மாதிரி போகுது பார்த்தீங்களா கோடுகள்லாம், இந்த கோடுகள் இந்த லைன்ஸ் தான் சொல்லுவாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரோ மார்க்லாம் உள்ளே நோக்கி வருது பாருங்கள். இப்போ நெகட்டிவ் சார்ஜெல்லாம் வந்து அந்த ஃபீல்டு வந்து வெளியிலேருந்து உள்நோக்கி வர மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னால் அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் எப்படி இருக்குமா, லைன்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குமா, வெளிநோக்கி இருக்குமா. நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டெல்லாம் உள்நோக்கி இருக்குமா. இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து நம்ம வரைஞ்சி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்ட்ராக்ட் ஜஸ்டிஃபை. நீங்கள் வந்து நிரூபித்து காட்டுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்போவுமே வந்து குறிக்கிடாது, நெவர் இன்ட்ராக்ட், ஒன்று வெட்டிக்காது, அதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்படி இருந்தால் தான் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். பிங்கிற பாயிண்ட்டில் இது ஒரு ரெண்டு லைன் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதா, இந்த மாதிரி இருந்தால் இன்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டில் ஒரு லைன் வந்து ஒரு டைரக்ஷனில், இன்னொரு லைன் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் போயிட்டுருக்கு. இப்படி இருந்தால் என்ன ஆகுமா, 2 different எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் அட் த சேம் பாயிண்ட். இந்த மாதிரி இருந்துச்சு, கிராஸ் பண்ணிச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயிண்டில் ரெண்டு லைன் வந்து கிராஸ் ஆகுதுன்னா தென் தேர் வில் பி 2 different எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் அட் த சேம் பாயிண்ட். இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்டில் 2 எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இருக்குமா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் இஃப் சம் சார்ஜ் இஸ் பிளேஸ்டு இன் த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தென், அதாவது ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டேரக்ஷனில் போதும் வச்சுக்கோங்களேன், இந்த பிங்கிற பாயிண்டில் ஒரு சார்ஜை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு இடத்துல நிற்க முடியாது, ஆக்சிலேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு இந்த பக்கம் போகிற மாதிரி அப்புறம் அந்த பக்கம் போகிற மாதிரி மாறி போயிட்டே இருக்குமா, அது வந்து சான்ஸே கிடையாது, மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி இம்பாசிபிள், அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க, நெவர் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்ட்ராக்ட், அந்த லைன்ஸ் வந்து எப்போவுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டுமே வந்து ஒன்று குறிக்கிடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரிக் டைபோல் என்னன்னு கேட்குறாங்க. டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். டைபோல்னு அர்த்தம்னா இருமுனை அப்படிங்கிற அர்த்தம். எலக்ட்ரிக் டைபோல் மீன் இருமுனை அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இப்போ பாருங்கள், 2 equal and opposite charges separated by a small distance constitute an electric dipole. அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ்,
ஒன்றுனா 1, 2னா 2. அப்போ 2, அதாவது சார்ஜ் வந்து மேக்னெட் வந்து சேமாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். ஒன்று வந்து +1, இன்னொன்று வந்து -1ன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, டைபோல் அப்படி சொல்லலாம். மெனி மாலிகூல்ஸில் வந்து த சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் do not coincide. பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் தள்ளி தான் இருக்கும் சில மாலிகூல்ஸில். எல்லா மாலிகூல்ஸும் கிடையாது. சில மாலிகூல்ஸில் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் தனித்தனியாக, அதாவது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் பிரிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி மாலிகூல்ஸ் என்ன சொல்லலாங்கன்னா பர்மனன்ட் டைபோல்ஸ். டைபோல்னா இருமுனை அப்படின்னு சொல்லலாம். பர்மனெண்ட்டாக, அது நிரந்தரமாகவே அது அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அம்மோனியா, HCl எக்ஸட்ரா. அப்போ எலக்ட்ரிக் டைபோல்னு அர்த்தம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தனித்தனியாக இருக்கிற ஒரு அமைப்பு தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், 9th கொஸ்டின். வாட் இஸ் ஜெனரல் டெஃபினிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்? எலக்ட்ரிக் டைபோல்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது ஈக்குவல் அமௌண்ட்டான பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் வந்து தனித்தனியாக ரெண்டும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருக்கோம்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து டைபோல், எலக்ட்ரிக் டைபோல். அந்த மாதிரி டைபோல் இருக்கும்போது அதோட டைபோல் மொமெண்ட் எவ்வளோ அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் என்ன ஃபார்ம்ல அப்படின்னா P = QR+, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்து R+ன்னு சொல்கிறோம், -QR-. ஆர்னா எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி சொல்லும்போது 2a டிஸ்டன்ஸ் ரெண்டு பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Qங்கிற சார்ஜ், Qங்கிற பாசிட்டிவ் சார்ஜ், Q- நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டும் 2a டிஸ்டன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி எழுதலாம்னா டோட்டலாக சார்ஜ் வந்து Q, அந்த டிஸ்டன்ஸ் 2a இன்ட்டு I வெக்டர், ஐனா யூனிட் வெக்டர் I கேப். அப்போ Pயோட வேல்யூ P = டைபோல் மொமெண்ட் P வெக்டர் = 2QA I கேப் அப்படி சொல்லலாம். The electric dipole moment vector lies along the line joining two charges. ரெண்டு சார்ஜும் சேர்ற அதே லைனில் தான் இருக்கும் அந்த டைபோல் மொமெண்ட் வெக்டரும். அண்ட் இஸ் டைரக்டட் ஃப்ரம் -Q to +Q. -Qலேருந்து +Q நோக்கி தான் டைபோல் மொமெண்ட் வெக்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. 10th கொஸ்டின். இதுக்கு என்ன பாருங்கள், the electric potential at a point P is equal to the work done by an external force to bring a unit positive charge with a constant velocity from infinity to the point P in the region of the external electric field E. இங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுக்கோங்களேன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் Pங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வெளியில் இருந்து, அதாவது இன்ஃபினிட்டிலேருந்து, அதாவது இன்ஃபினிட்னா எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, இல்லாத தொலைவில் இருந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை எதிர்த்து, யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா இதுவும் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அப்போ எதிர்த்து கொண்டு வரதுக்கு எவ்வளோ வேலை செய்யணுமோ அதுதான் வந்து நமக்கு தேவையான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். எவ்வளோ வேலை செஞ்சு அதை கொண்டு வரணுமோ அதுதான் வந்து எனது பொட்டன்ஷியலாக வந்து சேமித்து வைக்கப்படுது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் Vp = இன்ஃபினிட்டி டு P. இன்ஃபினிட்டிங்கிற டிஸ்டன்ஸில் வந்து Pங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும்னா ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த இடத்துல உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு .dr. dr டிஸ்டன்ஸில் கொண்டு வர, அந்த Pங்கிற பாயிண்ட் dr டிஸ்டன்ஸில் இருக்குது, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க மைனஸ். இதான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. Vp = இன்ஃபினிட்டி டு P E.dr. அடுத்து 11th கொஸ்டின். ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு கேட்குறாங்க. ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்னால் என்ன? அதாவது ஈக்குவபொட்டன்ஷியல்னால் சேமான பொட்டன்ஷியல் இருக்கிற சர்ஃபேஸ், எல்லா பக்கமும் ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்கிற சர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். அந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்பியர் மாதிரி எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டு இங்கே பாருங்கள், it is a surface on which all the points are at the same potential. ஒரு சர்ஃபேஸ் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்ஃபேஸில் உள்ள எல்லா பாயிண்ட்லேயும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கணும். ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q லொக்கேட்டட் அட் ஏ பாயிண்ட் இன் ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸில் இருக்குது. ஒரு இமேஜினரி ஸ்பியரை வந்து வரைகிறோம். அந்த சார்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சென்டராக வச்சு ஒரு ஸ்பியர் வரைகிறோம்னா அந்த ஸ்பியர் உள்ள எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து சேமான பொட்டன்ஷியல் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து Qங்கிற சார்ஜ் இருக்குது. இதில் இருந்து பர்டிகுலர் ரேடியஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பியர் மாதிரி வரைகிறோம். அந்த ஸ்பியரில் உள்ள பாயிண்ட் ABCD எல்லா பாயிண்ட்லேயுமே பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். அப்போ இந்த சர்ஃபேஸ் தான் வந்து, இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சொல்லலாம். அதேமாதிரி இதுலேயும் பாருங்கள், இந்த 3 சர்க்கிள்லேயுமே ஒரே மாதிரியான அந்த கோடு போடுவாங்களே E, எல்லா பக்கமே E தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து E வந்து சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 சர்க்கிளுமே வந்து என்ன சொல்கிறாங்க, 1 2 3 மூணுமே வந்து என்னது, இந்த சார்ஜால் ஏற்படுறது எல்லா இடத்துலையுமே சார்ஜால் எவ்வளோ ஃபீல்டு இருக்குன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபீல்டு இருக்கிறது வந்து ஈக்குவபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் சொல்கிறாங்க,
12th question, what are the properties of equipotential surfaces? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா equipotential surfacesல ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு பிங்கிற பாயிண்ட்டில் இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வரணும் அப்படின்னா, இல்லை ஏலேருந்து பிக்கு கொண்டு போகணுமோ இல்லை பிங்கிலேருந்து ஏக்கு கொண்டு போகிறதுக்கோ ஒரு சார்ஜை வந்து நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் வேணும்னா Q × VB - VA. VBனா பியில் உள்ள பொட்டன்ஷியல், VAனா ஏல உள்ள பொட்டன்ஷியல். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு Q × அந்த பொட்டன்ஷியலை வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யணும். ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இது சேம் பொட்டன்ஷியல், சேம் ஈக்குவல் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்குது. அதனால் VA = VB அதனால் 0 ஆகிடும். எந்த ஒர்க் டனும் நம்ம செய்ய தேவையில்லை. ஈக்குவல் சர்ஃபேஸ் இதில் வந்து பியிலேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை கொண்டு வரதுக்கோ, ஏலேருந்து பி கொண்டு வரதுக்கோ, இல்லை பிலேருந்து சி கொண்டு போகிறதுக்கோ, சிலேருந்து டி கொண்டு போகிறதுக்கோ நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையுமே சேமாக்கனால எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் டன் வந்து 0 அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி போடுறோம், பர்படிகுலராக போடுறாங்க பார்த்தீங்களா, நார்மலாக தான் இருக்கும். நார்மல்னா செங்குத்தாக இருக்கும், பேரலாக இருக்காது. ஈக்குவல் சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா பேரலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு ஒர்க் டன் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏலேருந்து பி கொண்டு வரதுக்கு ஒரு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வேலை செய்ய தேவையில்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போயுமே ஈக்குவல் சர்ஃபேஸில் வந்து அந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க 13th question, ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன ரிலேஷன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு E = -dV/dx. Vனா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், E எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதான் வந்து ரிலேஷன் சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். கிரேடியன்ட் என்னது, dV/dx. எக்ஸை பொறுத்த வரைக்கும் V மாறுதில்லை, அதை வந்து கிரேடியன்ட்டு சொல்லலாம். ஆனால் நெகட்டிவ் கிரேடியன்ட்டு ஏன் சொல்கிறோம்னா, இது அதிகமாக dV/dx அதிகமாக E வந்து குறைவாகும். அப்போது நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இப்படியும் எழுதலாம், மூணு டைமென்ஷன் எழுதணும்னா E = -dV/dx ∂x × I வெக்டர் + dV/dV × J வெக்டர் + dV/dK × K வெக்டர் இப்படியும் சொல்லலாம். அடுத்து 14th question, டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா நிலை மின்னழுத்த எனர்ஜியா. சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு இப்போ வந்து ஒரு சார்ஜ் Q1 இருக்குன்னா அதை சுற்றி எவ்வளோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னா V = 1/4πε0 Q1/R அப்படின்னு சொல்லலாம். இப்போது அதே பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல இன்னொரு சார்ஜ் Q2ங்கிற சார்ஜை இன்ஃபினிட்டிங்கிற தூரத்தில் இருந்து அதே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அந்த Q1ங்கிற பாயிண்ட் சார்ஜ் ஏற்கனவே இருக்கா, அந்த சார்ஜுக்கு R டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னா W = Q2 × V. ஏற்கனவே பொட்டன்ஷியல் V இருக்குது, அதில் Q2ங்கிற சார்ஜை கொண்டு வரணும். அப்போ W = Q2 × V. அப்போ எவ்வளோ வேலை செய்யணும்னா U = Q2 × V = 1/4πε0 Q1 Q2/R. இதான் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல சேமித்து வைக்கப்படும் சொல்கிறாங்க. அப்போ இதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து 15th question, டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா மின் செறிவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மின் செறிவுன்னு அர்த்தம்னா number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து போயிட்டுருக்கும்ல, ஒரு சார்ஜை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம், எப்படி அந்த ஃபீல்டு இருக்கும்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஏரியா நம்ம வச்சுக்கிறோம்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது, ஒரு கிவன் ஏரியாவில் எவ்வளோ லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் Phi அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூனிட் வந்து Nm², கூலும் பவர் -1. அடுத்து வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 49. எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட் சைடு த கண்டக்டர். ஒரு கண்டக்டருக்கு அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டக்டரோட சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதோட மேக்னிட்யூட் வந்து எவ்வளோ இருக்குன்னா σ/ε0. ε0னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்று சொல்லலாம். σ/ε0ங்கிறது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜ் டென்சிட்டி. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்போயுமே அவுட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டக்டருடைய அவுட் சைடில் எவ்வளோ இருக்கும்னா பர்பண்டிகுலராக இருக்கும், கண்டக்டருடைய சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதோடைய வேல்யூ வந்து σ/ε0 இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. 17th question,
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் கேட்குறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்கால் எப்படி வந்து கரண்ட்டை எப்படி வந்து நம்மளோட வந்து ஷாக் ஆகாமல் நம்ம வந்து காப்பாற்ற முடியும், அந்த பண்பை பயன்படுத்தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்கிற பண்பை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வந்து ஷாக் இல்லாமல் நம்மளே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ஷெல் எடுத்துக்கிறோம். ஷெல்லுனா உள்ளே எதுவுமே இல்லாதது தான், உள்ளே எதுவுமே இருக்காது, வெளியில் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். அது உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு காஸ் லா சொல்லுது. இந்த லா படி அதை வந்து உள்ள எம்டியான ஒரு சிலிண்டர் இல்லை எம்டியான ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருக்கலாம், இல்லை உள்ள அது வந்து நிரப்பப்பட்ட ஒரு கனெக்டராகவே இருந்தாலும் கூட உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு வந்து 0, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடில் தான் இருக்கும், இன்சைடில் வந்து 0ங்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன செய்யலாம். இப்போ பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கா, சென்டரில் ஒரு படம் இருக்குதா, அப்போ அந்த சென்டரில் உள்ளதில் E = 0ங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே எந்த ஷாக்கும் அடிக்காது, அதாவது கரண்ட்டு வந்தாலுமே நமக்கு எந்த ஷாக் அடிக்காது, இடி இடித்தாலோ எந்த மின்னல் வெட்டினாலோ எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம இது வந்து பாருங்களேன், மின்னல்லேருந்து நம்ம எப்படி காப்பாற்றுறது. இது வந்து எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த கேவிட்டி. ரெண்டாவது ஃபேரடே கேஜ், அதாவது இந்த ஃபேரடே கேஜ் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு கேஜ் மாதிரி கூண்டு மாதிரி செஞ்சுருக்காங்க. இது உள்ள நம்ம உட்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் வந்து மின்னல் வெட்டினா கூட நமக்கு வந்து ஷாக் அடிக்காது, மின்னல் வந்து எவ்வளோ கரண்ட் வந்தால் கூட நமக்கு பாஸ் ஆகாது. என்ன காரணம்னா இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிற கண்டக்டருக்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் வந்து எவ்வளோ இருக்குமா, 0வாக இருக்குமா, அப்போ நமக்கு வந்து ஷாக் அடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நம்ம பஸ்ஸுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் நம்மளை வந்து பாதிக்காது. அது காரணம் என்னென்னா அந்த மெட்டீரியல் வந்து அப்படி இருக்கும், உள்ளே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கிறனால நமக்கு எந்த ஷாக்கும் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு ஷீல்டிங். நம்மளே தற்காத்துக்கிறதுக்கு இந்த பயன்படுத்தி காஸ்லாவுடைய இந்த இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த கொஸ்டின் போலரைசேஷன் என்ன கேட்குறாங்க. போலரைசேஷன், வாட் இஸ் போலரைசேஷன்? 18th கொஸ்டின். அதாவது முதல்ல மாலிகுல்ஸ்லாம் வந்து எப்படி அலைனா, இந்த ஃபஸ்ட் படம் ஃபிகர் ஏவை பாருங்கள், இதில் பாருங்களேன், எல்லாமே வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் மாறி இருக்குது, எல்லாமே அலைனாவே இல்லை, எல்லாம் ஒவ்வொரு டைரக்ஷன் ரேண்டமாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுமே நம்ம அப்ளை பண்ணலை. இப்போ வந்து ஒரு ஆட்டம், அதாவது ஒரு சாலிடில் உள்ள ஆட்டம்ஸ்லாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் தனித்தனியாக இஷ்டத்துக்கு இருக்குது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம், இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இந்த பக்கம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ பாருங்கள், நெகட்டிவ் சார்ஜ் பக்கமெல்லாம் பாசிட்டிவெல்லாம் ஒதுங்கிடும், பாசிட்டிவ் சார்ஜ் பக்கம் நெகட்டிவ்லாம் வந்துடும். அதாவது இதெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகும். இப்படி வந்து மாறி வருது பார்த்தீங்களா. இதை வந்து தனித்தனியாக வந்து அலைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இது வந்து அலைன் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து சொல்கிறாங்க போலரைசேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஒரு மாலிகுலில் உள்ள பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் வந்து அதாவது ஒழுங்காக நம்ம நேராக நிற்கிற மாதிரி வரிசையாக நிற்கிது பார்த்தீங்களா, இதை தான் சொல்கிறாங்க அலைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து போலரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து போலரைசேஷனுக்கு என்ன ஃபார்முலா வருங்க. Polarization P is defined as the total dipole moment per unit volume of the dielectric அப்படி சொல்கிறாங்க. Polarization P is defined as the total dipole moment per unit volume of the dielectric. அதாவது போலரைசேஷன் எடுத்தோம்னா டோட்டல் டைபோல் மொமெண்ட்னா ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் பிரிஞ்சு இருக்குல்ல, அதுதான் வந்து டைபோல் மொமெண்ட்டு பர் யூனிட் வால்யூம். ஒரு யூனிட் வால்யூமில் எவ்வளோ அது அந்த அளவுக்கு அது பிரிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறாங்க. ஒரு டைஎலக்ட்ரிக்கில் எப்படி பிரிஞ்சு இருக்குது, டைஎலக்ட்ரிக்னாலே அதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியாக செப்பரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிரிஞ்சுக்கிறது தான் டைஎலக்ட்ரிக்னு சொல்கிறாங்க. இதான் வந்து என்ன சொல்கிறாங்க, போலரைசேஷன் சொல்கிறாங்க. P = ψE into E external. E external external electric field. ψE is constant called the electric susceptibility. எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எந்த அளவுக்கு அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் இது ψE அப்படி சொல்கிறாங்க. விச் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ஈச் டைஎலக்ட்ரிக். இது வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அது வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து 19th கொஸ்டின், வாட் இஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்? டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். டைஎலக்ட்ரிக்னாலே பொதுவாக வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது, கடத்தாத பொருள் தான் டைஎலக்ட்ரிக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அது வந்து நாங்கள் ஆட்டம்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு, பவுண்டு சார்ஜஸ்லாம் வந்து பிகம் ஃப்ரீ சார்ஜஸ். பவுண்டு சார்ஜஸ்னால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது அது பவுண்டுனா கரெக்டான அந்த ஆட்டமோடு சேர்ந்துருக்கும் பார்த்தீங்களா. ஃப்ரீ சார்ஜ் அது வந்து அந்த பாண்டிங்கை விட்டு வெளியில் ஓடி வந்துடுது. அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது வெளியில் வந்துடும். அப்போ ஃப்ரீ சார்ஜ் ஆகிடுச்சுன்னா கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போவுமே எலக்ட்ரான்ஸ் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ தான் வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஆட்டமோட நியூக்ளியஸோட பாண்டிங்கில் இருக்கும்போது கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது.
அப்போது அந்த பர்டிகுலர் எப்போ வந்து பிரேக் டவுன் ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து பிரேக் பண்ணுதில்ல. அப்போ இந்த மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு dielectric can withstand before it break down is called dielectric strength. எந்த அளவுக்கு பிரேக் ஆகாமல் அந்த பாண்டிங்லேயே இருக்குதோ அதை வந்து சொல்லலாம் dielectric strength சொல்லலாம். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம், பிரேக் ஆகுதுன்னு சொல்லணும்ல, அந்த பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அது வந்து அந்த பாண்டிங்கை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குதோ அதுதான் சொல்ல dielectric strength சொல்லாங்க. எக்ஸாம்பிள், dielectric strength of air வந்து 3 × 10⁻6 volt/meter சொல்லலாம். இஃப் த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை விட அதிகமாக இருக்கும்போது, பியாண்ட் திஸ் இதை விட அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த ஸ்பார்க் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஏர், அதுக்கப்புறம் கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இதான் வந்து dielectric strength அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 20th கொஸ்டின், கெப்பாசிட்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. கெப்பாசிட்டன்ஸ் என்னது, கெப்பாசிட்டன்ஸ் = Q/V. Qனா எவ்வளவு சார்ஜ் வந்து சேமித்து வைக்கிது, கெப்பாசிட்டர் between the plates divided by potential difference between the plates. 2 பிளேட் இருக்கும்ல கெப்பாசிட்டன்ஸில், அந்த பிளேட்டுக்கு உள்ள பொட்டன்ஷியல் சார்ஜ் Q divided by potential, இதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ். SI unit of capacitance is coulomb/volt or farad அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 21 கொரோனா டிஸ்சார்ஜ் என்ன கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் பாசிட்டிவ் சார்ஜெலாம் இது ஃபுல்லாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏற்றி